ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 9th மேத்ஸில் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், சிமிட்ரி இந்த நாளையும் சம்ஸில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும், எப்படி கண்டுபிடிக்கன்றதை தான் சொல்லித்தர போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்திருக்கேன். A = 2, 3, 4, 5, 6. Bல 3, 5, 7, 8, 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்? யூனியன் ஃபர்ஸ்ட் யூனியன் கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செட் ஏ எழுதிக்கங்க. ஏல நம்ம என்ன எழுதணும்? 2, 3, 4, 5, 6 யூனியன் பில என்ன எழுதிருக்கோம்? 3, 5, 7, 8, 10. சரி, இப்ப யூனியன்னா என்ன? யூன்ற சிம்பிளுக்கு யூனியன் நான் வச்சுக்கோங்க. யூன்ற சிம்பிளுக்கு என்ன வச்சுக்கணும்? யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்களே. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்னா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். அப்ப யூனியன்னா எப்பயுமே மறக்கூடாது. யூனியன் என்ன அர்த்தம்? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். அப்ப இங்க பாருங்க 2. அப்ப இதுல 2 வரும். 3 பாரு, இங்க இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு தடவை எழுதுனா போதும். அப்ப ரெண்டுல இருந்தா ஒரு தடவை எழுதுனா போதும். அப்ப இதெல்லாம் வரும் உங்களுக்கு பாருங்க. 2 வரும், 3 வரும், 4, 5, 6. எக்ஸ்ட்ரா இங்க என்ன இருக்கு? 7, 8, 10. அப்ப யூனியன்ல இதெல்லாம் வரும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. இதெல்லாம் தான் யூனியன்ல வரும். அப்ப ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க எல்லாருக்குமே தெரியுமா? ரெண்டு செட்டு கொடுத்து யூனியன் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? யூனியன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். யூனியன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். சப்போஸ் ரிப்பீட்டடா இருந்துச்சுன்னா ஒரே நம்பர் ரெண்டு செட்லயும் வந்துச்சுன்னா ஒன் டைம் எதுனா போதும். ஒரே நம்பர் ரெண்டு இதுலயும் வந்துச்சுன்னா ஒன் டைம் எதுனா போதும். ஸோ யூனியன் எல்லாருக்கும் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் போலாமா? ஏ இன்டர்செக்ஷன் பி. சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுவும் அதே மாதிரி செட் எழுதுங்க. 2, 3, 4, 5, 6 எழுதிட்டு இங்க சிம்பிள் என்னது? இன்டர்செக்ஷன் சிம்பிள். என்ன சிம்பிள் போட போறோம்? இன்டர்செக்ஷன் 3, 5, 7, 8, 10. சரியா? இப்ப இதுல பாருங்க, இன்டர்செக்ஷனா மீனிங் என்னன்னா காமனா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். அப்ப இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கா? அப்ப 3 ஆன்சர்ல வரும். இங்க 2 அங்க இல்ல, 4 இதுல இல்ல, 5 இங்க இருக்கு, இதுல 5 இருக்கு, வேற 6 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப ரெண்டுலயும் காமனா எதெல்லாம் இருக்கு? 3யும் 5 மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு இன்டர்செக்ஷனுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3, 5. இந்த செட்டுக்குள்ள ஏ இன்டர்செக்ஷன் பில என்ன வரும்? 3, 5. அப்ப இன்டர்செக்ஷன் மீனிங் என்ன புரியுதா? ரெண்டு செட்டு கொடுத்து இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா எதெல்லாம் காமனா இருக்கோ அதை மட்டும் எழுதுனா போதும். யூனியன் கண்டுபிடிச்சிட்டோம், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். செட் டிஃபரன்ஸ் மைனஸ் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா டிஃபரன்ஸ் எப்படி பண்ணலாம்னு பாப்போமா? ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி. இப்ப ஏல இருக்கலாம் அழிக்கங்க. 2, 3, 4, 5, 6. ஏல உள்ளதா அழிச்சோமா? மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. 3, 5, 7, 8, 10. 3, 3, 5, 7, 8, 10. இப்ப இங்க எந்த சிம்பிள் இருக்கு? மைனஸ். இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்க. இப்ப இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்டர்செக்ஷனுக்கும் டிஃபரன்ஸும் கன்ஃபியூஸ் ஆயிடாம கரெக்டா பாத்துக்கோங்க. இதுல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டுல எது காமனா இருக்குன்னு பாருங்க. இதுல 3 இருக்கா? 3. இதுல 3 கட் பண்ணிருங்க. அடுத்தது எது காமனா இருக்கு? 5. அப்ப இதுல 5 இருக்கா? கட் பண்ணிருங்க. இப்ப பேலன்ஸ் ஏ மைனஸ் பில ஏல எதெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதைத்தான் எழுதணும். அப்ப 2, 4, 6 இதுதான் ஆன்சர். அப்ப இதுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் டிஃபரன்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? ரெண்டுல எது காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுல எது காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். டிஃபரன்ஸ்னு வந்துச்சுன்னா ரெண்டுலையும் காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ஏல எது இருக்கோ அதை எழுதணும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாம பாத்துக்கோங்க. ஏ மைனஸ் பி. ஏ டிஃபரன்ஸ் பின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் காமனா உள்ளதை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் ஏல என்ன இருக்கோ அதை எழுதணும். இன்கேஸ் பி மைனஸ் ஏ கேட்டிருக்காங்க,
சப்போஸ் நம்ம பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ் பில உள்ளது எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பியை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்க எழுதுறப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏஏ ஃபர்ஸ்ட் எழுதக்கூடாது. எது அங்க இந்த லெட்டர் இங்க என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம எழுதணும். அப்ப 3, 5, 7, 8, 10 எழுதிட்டு அடுத்து ஏ எழுதிக்கோங்க. ஏல என்ன இருக்கு, 2, 3, 4, 5, 6 முடிச்சுட்டு இப்ப இதுல காமனா இருக்கிறது சொன்னோம் 3 இங்க இருக்கு, இங்க 3 கேன்சல் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5 இங்க இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் வந்து எதுல பார்க்கணும், பேலன்ஸ் எதுல இருந்து பார்க்கணும், பில தான் பார்க்கணும். பில பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதைத்தான் ஆன்சரா எழுதணும். பில எதெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க, 7, 8, 10 இதுதான் பி மைனஸ் ஏயோட ஆன்சர். புரியுதா, டிஃபரன்ஸ்ன்றது என்னன்னு புரியுதா? நெக்ஸ்ட் சிமிட்ரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், சிமிட்ரி. சிமிட்ரிக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி, சிமிட்ரிக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஏ சிமிட்ரி, சிமிட்ரினா அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் தான் சிமிட்ரின்னு சொல்றோம், சரியா? ஏ சிமிட்ரி பி, ஏ சிமிட்ரி பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இப்ப இதுல பாருங்க, ஏ மைனஸ் பிக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? ஏ மைனஸ் பிக்கு இங்க ஆன்சர் இருக்கா, 2, 4, 6. அப்ப அதோட ஆன்சர் இங்க டைரக்டாவே நம்ம எழுதிடலாம், 2, 4, 6. அடுத்து யூனியன், யூனியன் போட்டுட்டு பி மைனஸ் ஏக்கு என்ன ஆன்சர் இருக்கு, 7, 8, 10. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, யூனியன். யூனியனா மீனிங் என்னது, யூனியன் என்ன அர்த்தம், ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? அப்ப கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 2, 4, 6, 7, 8, 10 ஆன்சர். ஓகேயா, செட் டிஃபரன்ஸ்க்குரிய ஆன்சர் புரியுதா உங்களுக்கு? ஆன்சர் புரியுதா, அப்படியே ஆன்சர் வந்துச்சுன்னு புரியுதா? அப்ப வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாமா? யூனியன், யூனியனா என்ன அர்த்தம், ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஏதாவது எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா இருந்துச்சுன்னா அதை ஒன்ஸ் எழுதுனா போதும். இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், ரெண்டு செட்லயும் எது காமனா இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் எழுதுனா போதும். டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ் எப்படி பார்த்தோம், ரெண்டு செட்லயும் காமனா உள்ளதை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ ரிமைனிங் உள்ள எலமெண்ட்ஸ் எழுதுறது தான் செட் டிஃபரன்ஸ். சிமிட்ரி, சிமிட்ரிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இந்த பார்த்துருக்கோமா, ஃபார்முலா இருக்கோமா, ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பி உங்களுக்கு செட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன், பி மைனஸ் ஏ தெரியும், அப்ப யூனியனோட மீனிங்கும் தெரியும். ஸோ ரெண்டையும் கமெண்ட் பண்ணி அதோட ஏ சிமிட்ரி பி. ஸோ 4 கான்செப்ட் இதுல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா சம்ஸ் போடுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஈஸியா நான் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.